ஒவ்வொரு நாளும் நல்லது செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பொருட்களை வைத்து, உடைமைகளை வைத்து நல்லது செய். ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். இதே நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு பணக்கார வாலிபனை பார்த்து, இன்னும் ஒன்று உனக்கு குறைவாய் இருக்கிறது, நீ போ, உனக்குள்ளதெல்லாம் விட்டுவிடு, ஏழைகளுக்கு கொடு, பிறகு என்னை பின் செல் என்றான். அவன் முகம் வாடி வருத்தத்தோடு சென்றான். பணம் தான் தன்னை காப்பாற்றும் என்று நினைத்தான். ஆண்டவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சி வேண்டாம் என்று நினைத்தான். ஆண்டவர் சொன்னார், இத்தகையோருக்கு விண்ணகமே கிடையாது என்று சொன்னார். பாருங்கள், 19ஆம் அதிகாரத்தில் லூக்கா நற்செய்தி சக்கேயுவை பற்றி வாசிக்கிறோம். அவன் பாருங்கள், ஆண்டவர் வீட்டுக்கு போன உடனே, ஆண்டவரே, என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். சொத்தின் மீது பற்று இல்லை, பகிர்ந்து கொள்கின்ற மனப்பாங்கு. ஆண்டவர் உடனே, இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாய்